ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பொங்கல் நான் எப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்வேன் தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 2-3 வீக்ஸாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலைங்க. கொஞ்சம் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை, அதனால தான். பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது கூட நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு பாலும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவதுங்க 1 கப் அரிசிக்கு நீங்கள் 4 டம்ளர் லிக்விட் ஆட் பண்ணணும். நான் அதில் 2 டம்ளர் வந்துட்டு பாலாவும் 2 டம்ளர் தண்ணியாகவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ முந்திரி பருப்பையும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பொங்கல் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ ரைஸுமே ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு நல்லா ப்ரெஷரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பண்ண போகிற நம்ம எல்லா ஸ்டெப்புமேங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். என்கிட்ட வெல்லம் இல்லைங்க, அதனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 கப்புக்கு இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நான் இன்னொரு கப்புமே ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற சுகரோட ஸ்வீட்னஸ் கம்மிங்கிறனால தாங்க 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மண்டவெல்லம் யூஸ் பண்ணாலும் சரி, சுகர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டுங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் நான் பஞ்சாமிர்தம் வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க.